மாம்பழத்துக்கு மேல முரட்டு பழம் ஒரு துரட்டி கம்பு ஒண்ணு கிடந்துச்சு. அந்த கம்பை போட்டு ஒரே இழுத பழம் கொத்தோட வந்துருச்சு. கிழமை என்னாச்சு? கிழட்டு போய் செத்து போயிட்டாரு போல எனக்கு தெரியல. அவங்க பொட்டாட்டி வாய புடிச்சு நாளா தைக்க பழம் பார்த்துக்கு. அவங்க பொண்டாட்டி இப்ப விளக்க மாத்திரத்துக்கு தெரியுதா? எதுக்கு உன்னை அடிக்கிறதுக்கா? நம்ம யாரு திங்கிற சொத்துல மண்ணடி கொட்டினாலும் நம்மள கிட்ட வந்தான்னு சொல்றாங்க. எனக்கு ராசி விருச்சக ராசியா? ஆமா, அது விருச்சக ராசியா? ஜோசியக்கார் சொன்னார், பாப்பா ராணா செல்வி, இந்த ராசி உலகத்துல யாருக்கும் இருக்காது. உனக்கு இருக்குன்னா நீ என்னமோ புண்ணியம் பண்ணி இருக்கிற அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணினா ஒரு குடும்பம் 4 நாள்ல நல்லா இருக்கும்னாரு. காலத்துக்கு வச்சு என்னாச்சு? கிழட்டு முண்டைய மாமியா மண்டைய போட்டான். 2வது காலத்துக்கு வச்சேன். 2வது காலத்துக்கு வச்சேன் கிழட்டு பையன் மாமனார் செத்தேன். 3வது காலத்துக்கு வச்சு யாரு செத்தா? பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான். புருஷன் செத்துருக்காங்க. எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் செத்தேன்? என் புருஷனை பிடிக்க வந்த கண்ட பக்கத்து வீட்டுக்காரன் தாக்கி. அது எப்படி அவனை பிடிச்சா? உனக்கு வெக்கமாலே அப்படி பண்றது? எப்படி வெக்கமா? நீ தானே ஆடு கொட்டாய் விடுற. ஆமா, நீ சத்தம் இல்லாம விடுற, நான் சத்தம் போட்டு சொல்றேன். எதுவுமே சத்தம் இல்லாம செஞ்சாதான் தெரியாது. உன்ன மாதிரி சத்தம் போட்டு செஞ்சோம்னா ஊர்ல விளக்க மாட்டாடி வாங்க வேண்டியதான். சத்தம் வந்துருது. அப்புறம் பாத்துக்க எதிரே ஆகுத்தே முதல்ல இதுல விட்ட இப்படி எல்லாம் பண்றாங்க. வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வாழ்க்கை இருக்குது இருக்கிறதுக்கு சாவலாம்னு பாக்குறேன். செய்ய வேண்டிய வேலைய சாகிறத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தனியா எப்படி சாகுறது? நீ உலகத்துல பாரமாவே இருக்கிற. நீ வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்த்து சாவா. அப்ப ஒண்ணு செய்வோம். என்ன? 2 பேரும் போவோம். உனக்கு தூக்கு போட்டு விட உன் காலை பிடிச்சி நான் தங்குறேன். 2 பேரும் போய் சேர்ந்துருவோம்ல. நீ வீட்டுக்கு போல என்ன என்னைய கூட்டிகிட்டு போறியா? என்னையா வீட்டுக்கு போறேன் உன்னைய கூட்டிகிட்டு போறேன். நீ ஒரு மார்க்கமாவே இருக்கிற. ஒண்ணும் புரியல எனக்கு. முதல்ல உன்னைய கூட்டிட்டு போனா பியூட்டி பார்லர் உன்னை எவ்வளவு பிகர் ஆக்கி விடுவேன் தெரியுமா? ஆமையா, இந்த மனுஷன் அப்படி இருக்காருன்னு ரொம்ப சீப்பா இடக்கூடாது. கூட்டிட்டு போய் பியூட்டி பார்லர் ஒரு 1000 ரூபாய் காசை கொடுத்து இதை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிட்டாங்கன்னா சூப்பரா கிளீன் பண்ணி தந்துருவாங்க. மாப்பிள்ள மாதிரி. ஆமா, உன்னைய கல்யாணம் பண்ணா அப்படித்தான் இருக்கும் முதல்ல. ஆனா உன்னைய கல்யாணம் பண்ணோம்னா சீசன் முடிஞ்சு பீடாவுத்தாவது சோறு போட்டுருவேன். அந்த நம்பிக்கை இருக்கு முதல்ல. ஆனா என்ன பஸ் ஸ்டாண்டா தெரியுது. அதுதான் பெரும் பிரச்சனை. கோட்டை இருப்புல உன்னை ஒரு நல்ல மனுஷனா மதிச்சு இந்த ஆதாரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா பழக்க வழக்கம்லாம் நல்லாதான் இருக்கு. ஒரு செய்கள்ல சரியில்லாம இருக்கு. முந்தானத்து ஒரு கிளவிய கும்பாபிஷேகம் பண்ணி விட்டேன். வேற குமரேசனா? 2 முகரையும் ஒரு மாதிரி தானே வளர்த்து வச்சிருக்கேன். 2 முகரையும் ஒரு மாதிரி தானே இருக்கு. என்ன எத்தனை பேர் பொண்ணுகிட்டு வந்தாங்க தெரியுமா? வந்தாங்க. சச்சின் டெண்டுல்கர், புருஷுலி, கங்குலி, நோனி. நோனி இல்ல, டோனி. டோனி அந்த பேர் டோனியா? அவசரத்துல வாயில வந்துருச்சு எனக்கு. அத்தனை பேர் என்னை ஒண்ணு கேட்டு வந்தாங்க. சரி, ஆனா எனக்கு யாரையும் பிடிக்காம போயிருச்சு. ஏன்னா எனக்கு என் அழகு தந்தாப்புல ஈக்குவல மாப்பிள்ளை கிடைக்காது. என்னைய படைக்க உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. எப்படி? ஆமா, நீ எந்த மண்டைய கொண்ட எந்த சலூன் கடையில கொடுத்த? திருப்பத்தூர் மாப்பிள்ளை கொடுத்துட்டு தூங்கி இருக்க போல மூதேவி சுத்தமா கரைச்சு விட்டுட்டாங்க. இருந்தாலும் உன் முகத்திலேயே இந்த மண்டை மட்டும்தான் அழகா இருக்கும். அதையும் எடுத்து வச்சு மூடிட்டேன். நீ எதுக்கு உயிரோட இருக்க? நீ தூக்க தொங்குனா என்ன? நான் போறேன். ஆமா, நான் போக போறேன். அது சரிதான். முதல்ல சனியா நான் போய் 10 பேர்த்த கிளப்பிட்டு வா. அப்படியே குதிமா. சனி போயிட்டு வரவா? எதுக்கு போயிட்டு வர? சும்மா வா. சும்மா இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். முதல்ல எல்லாம் தேஞ்சு போன டவரா செட்டு மாதிரி கிடக்குது. சும்மா வரணும். இல்ல போயிட்டா ஏயா? ஆளுக்காரு என் புருஷன் வந்தாருன்னா கொண்டாட்டி இப்பதான் 4 பேர்த்து வந்துச்சு போய் சொல்றேன். ஆமா, ஏன் குறைச்சு சொல்றேன்? பஞ்சாயத்து சொல்லிட்டு போய் சொல்றேன். அதான் பார்த்தேன். சொல்லு. அதோட நீ எங்க இருக்கிறது மட்டும் பாரு. முதல்ல காலையில உன் பேருக்கு வேலை முயற்சி இருக்கு. நீ அதை பத்தி கவலைப்படுற? எனக்குன்னு 3 பேர் இருக்கிறாரு. யாரு? தூக்குறதுக்கு. டிரைவர் ராமநாதன் மாமா எதுக்கு இருக்கிறாரு?
போயிட்டு வரவா? போயிட்டு வரேன். போறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். குடிங்க, உங்களை யாரும் குடிக்க வேணாம்னு சொல்லல. திருவிழா வாயில வரும்போது தைக்க முகரைய பாரு, ஆளுகளுக்கு புத்திமதி சொல்லுவேன்னா அடங்காப்படாதியா பேசுற. குடிங்க, ஒரு ஆவ தேவைக்கு குடிங்க, ஒரு சந்தோஷம் வந்தா குடிங்க, ஏதோ ஒரு துக்கம் வந்தா குடிங்க. ஓயாம குடிச்சு குடல அழுகி போயிடும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனா டீப்பு குடல் தான் சுருங்குவாங்க. இப்ப உள்ள ஆஸ்பத்திரில கிட்னி எல்லாம் இருக்கு. அது உண்மையுமே ஒரு சில இடத்துல நடக்குது முதல்ல. சரியா? அதனால குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடலை கெடுக்கும். அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், நான் கட்டியிருக்க நார பய கிளை விட்டு மூத்தரத்தை கொண்ட மாதிரியே குடிச்சு விட்டு என்னைய தூக்கி போட்டு அடிச்ச முடியாவே சொல்றேன். அப்புறம் எதுக்கு அதை விக்கிறாங்க? அதை பத்தி அதை நீ பேசாத உட்காந்து. எதுக்கே நீங்க போய் வாங்கி சாப்பிடுறிய முதல்ல? அவங்க விக்க கூடாது தடை போட்டாங்க. அதனால போயிட்டு வரவா? விக்க கூடாது தடை. நீ செவனில் பிரதமர் ஆயிருந்த போயிட்டு வரவா? தயார் பண்றதுல அடைக்கணும். எப்படி இருப்பாங்க? சந்தப்பிள்ளைக்கு சிறப்பாயிரம் மாதிரி சிறக்க வைத்த பெயர் அறிஞர்கள் வறுமையை தோன்றிய நண்பர்களே நண்பர்களே மாணவர்களா ரசிகப்பொருள்களை அனைவருக்கும் 4 வேலை பாடிவிட்டு அவர் 5 வேலை ஆக்கி வச்சார். கற்க கசனான கற்பவை கற்றவன் நிற்காதற்கதான் என்பது பொய்யாமொழியின் கையாட கத்துப்படிய சாதனை ஒன்று நிறுத்து காட்டவர்கள் உள்ளுமெல்லாம் புண்படாத வகையில் கதையை நடாத்து செல்லும் கூறி ஏற்ற பொறுப்பு கூறி நன்றி என்று இழந்த
என்று அழைக்கின்ற பாணியிலே சண்முகர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மெட்ராஸிலிருந்து கோட்டை இருப்பு ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகவேல் ஐயா அவர்கள் ராஜ நடிகர் ஜி வி செங்குட்டன் அவர்களுக்கு ஐநூறு உடன்படிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு இட சார்பிலும் நான் சார்ந்த தெய்வ சிகாமணி கலைஞர் சார்பிலும் நன்றி. நன்றி கலந்த வழப்படி இல்ல நாங்க இசைப்பொருள் எங்களுக்கெல்லாம் உள்ள சொல்லணும்ல ஐயா போல வேடுவாடா ஒரு மாதிரி நாம் வந்து விட்டோம். ஆரோரம் சோ என்கின்ற ஓசைக்குண்டாரு ஓசை கடவுளையே அந்த நிலையில் வரும்போது அந்த நாடகம் வரும்போது நான் கேட்கிறேன் ஐயா ஆரோரம் சோ